தமிழ்நாட்டை பொறுத்தளவையும் டிஒய்எஃப்ஐயை பொறுத்தளவு இப்போ கரண்ட்டில் நடக்கிறது நீட் எதிர்ப்பு போராட்டம். இந்தியா முழுக்க சிஜேபி அமைப்புகள் போராட்டம் நடத்திருக்காங்க. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ இணைந்து நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தை நடத்துகிறோம். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற டிமாண்ட் வந்து 2017 ஒன்று நீட் எக்ஸாமை பேன் பண்ணணுன்றது ஒரு ஜென்ரல் டிமாண்டு. தமிழ்நாட்டினுடைய பெக்குலியரான டிமாண்ட் வந்து என்னென்னா நீட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டு. அதை வலியுறுத்தி இப்போ போராட்டங்களை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருடங்களில் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் ஒரு வலுவாக வந்து போதை எதிர்ப்பு போதையற்ற தமிழ்நாடு என்ற பேரில் ஒரு ஆன்டி ட்ரக் கேம்பெயினை டிஒய்எஃப்ஐ நடத்தினோம். ஏறக்குறைய ஒரு 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்குகிற கையெழுத்து இயக்கத்தை 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம். இப்போ சமீப காலங்களில் போன லாஸ்ட்டில் வந்த சென்னை வெள்ளம், தூத்துக்குடி வெள்ளம், இந்த மாதிரி இதில் சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸு, தூய்மை பணி, இதெல்லாம் நம்ம வந்து டிஒய்எஃப்ஐ தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் செய்கிற பணி போராட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஒய்எஃப்ஐ இப்போ நடத்துகிற போராட்டங்கள்லாம் இளைஞர்கள் போராட்டத்துக்கு அதிகமாக வர வந்து தயாராக இருக்காங்க, நிறையா வராங்க. உதாரணமாக வந்து இப்போ லாஸ்ட்டாக நடத்தின இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திலேயே நாம் டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ இணைந்து நடத்திய போராட்டத்தில் பொதுவான டைஃபியில் கான்டாக்ட் இல்லாத ஒரு பொதுவான செக்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்து இளைஞர்கள் படிக்கக்கூடியவங்க பேரண்ட்ஸு எல்லாம் வந்து அதில் வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாம் வந்து உதவி செய்ய வந்து ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பிரச்சனை எல்லாம் வந்து அதிகரிக்கு. அப்போ அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை தலைமையை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டிஒய்எஃப்ஐ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. டிஒய்எஃப்ஐ தேடி வந்து இப்போ புதிய இளைஞர்கள், புதிய செக்டார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜென்சி, ஜென் ஆல்ஃபா அப்படின்னு பொதுவாக இப்போ அரசியல் தளத்தில் பேசக்கூடிய பல இளைஞர்கள் வந்து இப்போ புதிய வந்து வந்துட்டு தான் இருக்க ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தளவு இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ 2 நாளாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே கவர்மெண்ட் போட்டிருக்கிற சில ஆர்டர்ஸ் பயங்கர டிஸ்கஷன் ஆயிருக்கு. ஒன்றும் வந்து குஜிலியம்பாறையில் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் குஜிலியம்பாறையில் ஒரு தாசில்தார் வந்து ஒரு சர்க்குலர் வந்து போட்டிருக்காரு. யாரெல்லாம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்க, யாரெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்களோ அவங்களோட லிஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டு அது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு நேற்று வந்து காலேஜ் டைரக்டரேட்டில் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. காலேஜ் கேம்பஸில் யாரெல்லாம் மூவ்மெண்ட் நடத்துகிறா, இப்போ நம்ம டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ நடத்துகிற மூவ்மெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு போலீஸு ப்ளஸ் வந்து காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏற்பாடு என்னென்னு ஒரு சர்க்குலர் போயிருக்கு. இதுக்கு எதிராக ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சை வந்து தமிழ்நாட்டில் போய் இன்றைக்கி அசம்பிளியில் சம்மந்தமான கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டு அந்த சர்க்குலர்லாம் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக இப்போ இன்றைக்கி இருக்கிறது வந்து என்னென்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை டிவிகேவோ இப்போ வந்துருக்கிற எல்லாருக்குமே ஐடியாலஜி ஒன்றா தான் இருக்குது. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த கார்ப்பரேட் ஐடியாலஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கான ஸ்கோப்பை பொறுத்தளவு இப்போ திரும்பி எப்படி மக்களை பொறுத்தளவு டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம், தாவேகா வரட்டும், டிவிகே வரட்டும்ன்ற ஒரு மாற்றத்தை நோக்கி போட்டிருக்கிறதாக பொதுவான இளைஞர்கள்ட்ட ஒரு டாக் இருக்குது. இப்போ அதே டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்போ இன்னும் வந்து ஏற்கனவே அவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா எல்லா அரசு வேலைகளையும் நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணிடுவோம், ப்ரைவேட்டுக்கு கொடுக்க மாட்டோம், அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் போகாது அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லையுமே வந்து உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல குரூப் 1 எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 29 போஸ்டிங் தான் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. அதே போல் குரூப் 2 போஸ்டிங் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் டிவிகே பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதே தான் டிவிகே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்குற இளைஞர்கள் இன்றைக்கி டிவிகே மேலேயே அவர்ஷனாக ஆகிற நிலைமை தான் வருது. ஆஃப்டர் வந்து கவர்னன்ஸுக்கு பிறகு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி மக்களுக்கு சொன்னதை செய்யுது அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டானது. அதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி பார்த்ததுனால தான் டிஎம்கே வந்து டிஃபீட் பண்ணாங்க, டிவிகேவை ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ இதையும் மக்கள் பார்க்கும்போது வந்து கட்டாயமாக இளைஞர்களுக்கான விஷயங்களை எதுவும் செய்யலை அப்படின்னும் போது கட்டாயமாக டிவிகேவும் வந்து ஆட்சியை விட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் வரும். அதுக்கான போராட்டங்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆன்டி யூத் பாலிசிஸ், ஆன்டி ஸ்டூடெண்ட் பாலிசிஸ் கொண்டு வரும்போது நம்ம டிஒய்எஃப்ஐ அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போயும் அதை வந்து கண்டினியூஸாக இல்லை. பொதுவாக இந்த டிவிகே சம்மந்தமாக இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியாக வந்து இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உலகம் முழுக்க வந்து நீங்கள் வந்து பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். ஒரு புதிய வந்து இளைஞர்கள் தங்களுக்கான வந்து புதிய தலைமையை தேடுற இடத்துல வந்து இருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கான குரலை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த குரலை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய நேசிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து போக வேண்டியது இருக்குது. அப்படி தான் வந்து பார்க்குறோம் டிவிக்கு. அதான் டிவிகேவை பொறுத்தளவுனா டிஎம்கே ஏடிஎம்கேவை பொறுத்தளவு அவங்க எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, யூனிட் லெவலில் பொலிட்டிக்கல் அவங்களுடைய
ஸ்ட்ரக்சர் இருக்குது. டிவிகே பொறுத்தளவு என்னென்னா அவங்க ஒரு ஒரு ஆல்டர்னேட் ஃபிகர், இன்னும் விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் ஃபிகர், அதோடு சேர்த்து ஒரு மாஸ் மூவ்மெண்ட், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இப்போ மீடியா ப்ரொபகண்டா ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு. அதே போல் இப்போ இன்றைக்கி வந்து ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு 50 இயர்ஸ் எபோவ் வந்து அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அந்த அவர்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதை யார் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விஜயாலையும் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நம்பினதுனால இப்போ விஜய் வந்து ஓட்டிங் அப்படின்றது வந்திருக்கு. கட்டாயமாக அது எல்லாமே வந்து ஐடியாலஜிக்கலாக இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே மாதிரி டிஎம்கேக்கு இருக்கிற திராவிடியன் ஐடியாலஜி, இல்லை ஏடிஎம்கேக்கு இருக்கிற ஒரு ஐடியாலஜி, அந்த பேஸில் டிவிகே கிடையாது. டிவிகே பொறுத்தளவு ஒரு மாஸ் பேஸ்டு விஜய் பேஸ்டு ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. அது எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னும் ஸ்ட்ரக்சரலாக டெவலப் ஆகாதனால இது கட்டாயமாக வந்து திரும்பி வரக்கூடிய மாஸ் தான். இப்போ வந்து சப்போஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 10-20 தப்பு விஜய் கவர்மெண்ட் செய்யுதுன்னா அந்த மாஸ் அப்படியே திரும்பி அடுத்த எண்டுக்கு வரும். அப்போ அந்த எண்டில் வந்து இப்போ டிவைஎஃப்ஓ எஸ்எஃப்ஓ லெஃப்ட் மூவ்மெண்ட்ஸோ இருக்கிறோம்னா அதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். கட்டாயமாக ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படியான சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இல்லை, இது வந்து இது திடீர்னு ஏதோ இந்த வருஷத்தில் நடந்தது மட்டும் நம்மளுக்கு பார்த்தா ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 1977 வந்து ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம், டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு 2 மாறி மாறி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றுக்கான வந்து ஒரு கோரிக்கை, சிந்தனை, எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பல அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் அதுக்கான வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. 96 இடதுசாரிகள் வைகோ வந்து இணைஞ்சு வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. 2016 வந்து இடதுசாரிகள் விசிகே, மதிமுக, விஜயகாந்த் உள்ளிட்ட கட்சிகள் இணைஞ்சு வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து உருவாக்குனாங்க. கமல் வந்து கட்சியை வந்து ஆரம்பித்தார். சீமான் வந்து கட்சியை வந்து ஆரம்பித்தார். விஜயகாந்த் வந்து 2006 கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2011 வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ இது தொடர்ந்து வந்து 3வது மாற்று அதுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த தேர்தலில் வந்து அது அறுவடை செய்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஏதோ திடீர்னு இது ஒரு தேர்தலில் நடந்த விஷயம் இல்லை, தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள், அது இது அறுவடை செய்திருக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்மளுடைய டிமாண்ட் வந்து ஜாதிய பிரச்சனைகளில் முக்கியமான டிமாண்ட் வந்து ஹானர் கில்லிங். தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பெரிய இஷ்யூ வந்து ஹானர் கில்லிங். நம்மளுடைய டிமாண்டும் வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஹானர் கில்லிங்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ அந்த ஆக்டுக்கான விஷயங்களை இப்போ லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு, ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கான சிறப்பு சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கான தீர்மானத்தை இந்த அசம்பிளியில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பெரிய டிபேட்டாக உருவாயிருக்கு. இந்த நீட் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இந்த அநேகமாக இந்த சட்டசபை தொடர்லேயே அந்த சட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. நம்ம தொடர்ந்து இப்போ நடத்துகிறோம். இப்போ திருநெல்வேலியில் வந்து கவின்னு சொல்லி ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டார். நம்ம டிஒஎஃப்ஐ தோழர் மயிலாடுதுறையில் வந்து வைரமுத்துன்னு சொல்லி ஒரு தோழர் வந்து வட்ட துணை செயலாளர் இருந்தவர் காதல் திருமணத்தினால ஆன்டி காஸ்ட்டு மேரேஜ்ன்றதுனால படுகொலை செய்யப்பட்டார். நம்ம அதுக்கு பெரிய மூவ்மெண்ட் நடத்தியிருக்கிறோம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒரு வித்தின் மந்தில் வந்து 2 அல்லது 3 ஆணவ படுகொலைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கியிருக்கு. இப்போ லாஸ்ட் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆணவ படுகொலைகள்னால் என்ன, அதனால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு டிபேட் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஏன்னா ஜாதி அமைப்புகள் அதுக்கேற்ற மாதிரி சிந்தனைகளை மோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளுடைய தொடர்ந்த போராட்டம், பிரச்சாரம், இதன் விளைவாக இப்போ வர்ற யூத்து கொஞ்சம் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக பேசுகிறது, ஹானர் கில்லிங்க்கு எதிராக கொஞ்சம் வந்து இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. நம்மளும் கண்டினியூஸாக மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கேயாவது வந்து அன்டச்சபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஹானர் கில்லிங்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வடிவத்தில் கேஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னா அதில் டைரெக்டாக டிஒஎஃப்ஐ கள போராட்டத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து பண்ணுறோம். இல்லை, சாதியான படுகொலை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் வந்து சாதிய ரீதியாக வந்து மாணவர்களை வந்து பிரிக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கு வந்து பச்சை கலர் ஒருத்தர் கட்டுறது, வந்து மஞ்சள் கலர் ஒருத்தர் கட்டுறது, சிவப்பு கலர் ஒருத்தர் கட்டுறது, நீல கலர் ஒருத்தர் கட்டுறதுன்ற மாதிரி சாதிய ரீதியான கயிறுகளை வந்து மாணவர்கள் கட்டிட்டு வர்றது, சாதிய ரீதியான மோதல்கள் வந்து பள்ளி கல்லூரியில் வந்து நடக்கிறத வந்து டிவைஎஃப்ஐ தொடர்ந்து வந்து அதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் கூட வந்து கடந்த திமுக அரசு இருக்கும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் வந்து ஒரு ஆணை என்பது போட்டாங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து சாதிய ரீதியான பாகுபாடை வந்து ஒழிப்பதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழுலாம் அமைச்சாங்க, பரிந்துரைலாம் கொடுத்தாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் ஆட்சி டிவிக்கே மாறினாலும் ஆட்சி வந்து அதை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்றத நாம் வந்து கேட்டிருக்கோம். பள்ளி கல்லூரி நீ ஜாதிய ரீதியாக வந்து நம்மளுக்கு தியாகிகள் பார்த்தோன்னா வந்து திருநெல்வேலியில் நம்மளுடைய தோழர் வந்து அசோக்
டைஃபியோட மாவட்ட பொருளாளர் வந்து அவர் வந்து சாதிய ரீதியாக வந்து படுகொலை செய்யப்பட்டார். பள்ளி மாணவர்கள் வந்து சக மாணவர்களே வந்து சாதிய ரீதியாக பாகுபாடு பார்த்து வந்து தாக்குதல் ஏற்படுற சம்பவம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தொடர்ந்து டிஒய்எஃப்ஐ போராட்டங்களை வந்து நடந்துட்டு தான் இருக்கும்.